எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமாயணம் பத்தி நம்ம தெரிஞ்சுன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நேத்தி வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், இதே மாதிரி ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் எல்லாருக்கும் கல்யாணம் ஆறுது அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இப்போ அவ எல்லாருக்கும் கல்யாணம் ஆனா விட்டு திருப்பி அவ எல்லாரும் அயோத்திக்கு திரும்பறாளாம். அயோத்திக்கு திரும்பும்போது இவ அப்பா தசரதன் இருக்காரு இல்லையா, அவருக்கு ரொம்ப வயசாயிடுத்தான். அதனால அவர் அப்ப ராஜாவா இருந்தார் இல்லையா. சோ அடுத்தது அந்த ராஜா பதவியை ராமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எல்லார்கிட்டையும். இத கேட்ட அந்த மந்தரை என்ன பண்றா அப்படின்னா கைகேயி கிட்ட ஓடி வராலாம். அப்ப என்ன சொல்றா, இது என்ன இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ராமருக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ண போறாளாமே, அப்ப உன்னோட மகன் பரதன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒருவேளை ராமன் கிங் ஆயிட்டான் அப்படின்னா நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த கைகேய ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாளாம். அப்போ கைகேயிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்ப என்ன பண்றான்னா கோபமா போய் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டாலாம். தசரதன் கேட்கறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப கைகேயி 2 வரங்கள் கேட்கறான். என்னன்னா, நீ பரதனுக்கு தான் பட்டம் கட்டணும், ராமருக்கு 14 ஆண்டு வனவாசம் கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப தசரதனால இந்த வரத்தை மீற முடியல. ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு கதை இருக்கு, சொல்றேன். அதை மீற முடியாம தசரதன் அழறார், மயங்கி போறார். ஆனா வார்த்தையை மீற மறுக்கிறாராம். ஏன் அப்படின்னா அப்பெல்லாம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னாக்க அந்த வார்த்தையை நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி அந்த மந்தரைன்னு ஒரு பெண் வந்தான்னு சொன்னோம்ல, அவ யாரு அப்படின்னாக்க கைகேயோட ஒரு பக்கத்திலேயே ஒரு பனி பெண் மாதிரி. அவ கைகேயி பிறந்ததிலிருந்து அவளை வளர்த்து பாதுகாத்து வந்தவள் இந்த மந்தரை அப்படிங்கிறவ. ஒரு வகையில இவளுக்கு ஒரு அம்மா மாதிரியும் இருப்பாளாம். ஆனா இவ எப்படின்னா இவளுக்கு முதுகு எப்படி இருக்கும்னா கூன் போட்ட முதுகு மாதிரி இருக்குமா. அப்போ அவளோட உள்ளத்துல கூட அப்படியே தான் இருந்தது. அதாவது இவளுக்கு மனசு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கெட்ட புத்தியோட இருப்பாளாம். எப்ப பார்த்தாலும் யாரையாவது கெடுக்கணும்னு நினைச்சுட்டே இருப்பாளாம். அப்ப என்ன பண்ற இவ, ராமருக்கு ராமன் மேல இவளுக்கு வெறுப்பு இல்லாட்டா கூட தன்னோட எஜமானியா இருக்கக்கூடிய கைகேயி உயரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையில இவள்கிட்ட இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ கைகை நம்மள்ட்டே யாராவது திருப்பி திருப்பி ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம அவளோட சைடுக்கு போயிடுவோம்ல. அந்த மாதிரி இப்போ கைகேயும் ஆமாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, அவனை நீ காட்டுக்கு அனுப்பு அப்படின்னு தசரதர் கிட்ட சொல்லிடுறாளாம். அப்போ தசரதர் 2 வரம் கேட்குறா இல்லையா, அவரால் அதை மீற முடியலன்னு சொன்னோம். எதுக்காக இப்போ அவள் அந்த 2 வரம் கேட்டா அப்படின்னாக்க, முன்னாடி ஒரு யுத்தத்தில் தசரதனோட கைகேயும் போயிருந்தாலாம். அப்போ தசரதனுக்கு ஆபத்து வந்தபோது கைகேயி என்ன பண்ணினா இவரை காப்பாத்திருக்காளாம். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்ட தசரதன் எப்பவோ உனக்கு நான் 2 வரம் கொடுக்குறேன் கேளு அப்படின்னாராம். அப்போ கைகேயி என்ன சொல்லியிருக்கா, இப்போ வேண்டாம் நான் அப்புறமா கேட்குறேன் அப்படின்னு அந்த வரத்தை அப்போ கேட்கலையாம். அப்போ மந்தரை என்ன பண்றா, நீ அப்ப 2 வரம் கேட்காம தானே வச்சிருந்த, அதை இப்ப நீ கேளு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறான். அதுக்கப்புறமா அதாவது மந்தரையோட தூண்டுதல்னால என்ன சொல்றாவ, ராமன் அரசனா ஆயிட்டான்னா உன்னோட மகன் பரதன் எப்படி இருப்பான், வெறும் இளவரசனாக தான் இருப்பான், நீ ராணி ஆகக்கூடிய தகுதியை இழந்துருவ அப்படின்னு பயமூர்த்திட்டா. அப்போ இவளுக்கு தாய் பாசம், அதாவது அம்மாக்கு தன்னோட பையன் தானே ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு இருக்கும். அதனால நீ ராமனை இது பண்ணக்கூடாது, தசரதனுக்கு பரதனுக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாளாம். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, கைகேயி எப்படி தப்பா புரிஞ்சுட்டான்னா ராமன் அரசன் ஆனாக்க பரதனுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு நம்பியிருக்கா. ஆனா உண்மையிலேயே ராமன் பரதனை ரொம்பவும் லவ் பண்ணாராம், ரொம்ப பிடிக்குமா பரதனை. ஸோ அதாவது இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுத்துன்னா தாய்ப்பாசம், அந்த பனிப்பெண்ணோட சூழ்ச்சி, பயம், இது எல்லாமே சேர்த்து 2 வரங்கள் இப்ப கேட்டுட்டா அப்படிங்கிறா. ஆனா கைகேயி பார்த்தான்னா ரொம்ப நார்மலா அவ ரொம்ப நல்லவதான். ஆனா மந்தரை என்ன பண்ணிட்டான்னா அவளோட மனசுல விஷத்தை ஊட்டிட்டா. இதனாலதான் மந்தரையை நம்ம என்ன சொல்றோம், ராமாயணத்தோட வில்லின்னே சொல்லலாம். சோ இப்ப என்ன ஆயிடுத்து, மந்தரையோட வார்த்தையை கேட்டுண்டு தசரதனுக்கு 2 வரம் கொடுத்தது ஞாபகம், 2 வரம் கேட்கணும்ன்றத ஞாபகம் வச்சுட்டு கரெக்டான டைம் யூஸ் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டா,
பரதனுக்கு தான் பட்டம் கட்டணும், ராமரை 14 ஆண்டு வனவாசம் போகணும்னு சொல்லிட்டா. ஸோ அதனால இப்ப ராமரும் போக போறார் வனவாசத்துக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆனா இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, நம்ம எப்பவுமே நம்மளாதான் இருக்கணும். நம்மள யாராவது பக்கத்துல இருக்கிறவா வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு பேட் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான்னா நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கைகேயி அப்படி மந்திரையோட சொல்ற பேச்சை கேட்டுன்னு தானே இப்ப ஒரு ஃபேமிலியே ரெண்டா போயிடுது இல்லையா, ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லையா. ஸோ அதனால யாரு தப்பு சொல்லி கொடுத்தாலும் நம்ம அந்த தப்புக்கு துணை போக கூடாது அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்டோரியோட மாரலா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்குறேன்.